குனியமுத்தூரை அடுத்த இடையார்பாளையத்தில் பிளாஸ்டிக் மற்றும் பஞ்சு குடோன்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பரிமலா, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? முழு விவரங்கள். கோவை குனியமுத்தூர் அடுத்த இடையார்பாலத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்பன் தோட்டத்தில் அமைந்துள்ள பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட குடோன்கள் இங்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனிலும் தலையணை செய்யக்கூடிய பஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்த அருகில் இருக்கக்கூடிய மற்றவரின் குடோனிலும் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பிளாஸ்டிக் குடோன் மற்றும் தலையணை செய்யக்கூடிய பஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்த மற்றொருவரின் குடோனிலும் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீயானது மலமளவென பரவியதில் தீயை அணைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு துறையினரும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் பஞ்சும் பற்றி எரியக்கூடிய சூழலில் பிளாஸ்டிக்கும் அதிக அளவு பற்றி எரிகிறது. சம்பவ இடத்தில் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் பொதுமக்களுடன் சேர்ந்து ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது வரை சம்பவ இடத்திற்கு 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் மற்றும் பஞ்சு ஆகியவை தீ பிடித்ததால் கரும்புகையானது அந்த பகுதி வான் உயரத்திற்கு பரவியது மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதுமாகவே கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. தற்பொழுது தீயணைப்பு துறையினர் அந்த தீயை போராடி 3 வாகனங்களில் அணைத்து வருகின்றனர். அம்ரோத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.